السلام عليكم ورحمة الله وبركاته. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமதான் மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. இந்த மாதத்திலே நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள, எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள, எங்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தி செல்வதற்கு ஒரு அழகான சந்தர்ப்பம் இது. இஸ்லாமிய வரலாற்றிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அவரை தொடர்ந்து வந்த சஹாபாக்களாக இருக்கட்டும், பிறகு வந்த இமாம்கள், அறிஞர்கள், சாலிஹுன்களாக இருக்கட்டும், ரமதான் மாதம் வந்துவிட்டால் அதனை கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மாதமாக, ஒரு செலிப்ரேஷனுக்குரிய ஒரு மாதமாக அவர்கள் அதனை எடுத்துக்கொண்டார்கள். முஸ்லீம்களாகிய நாங்கள், தனி மனிதனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகங்களாக இருக்கட்டும், ஒரு ஊராக இருக்கட்டும், இந்த மாதம் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மாதம். அல் குர்ஆனை சுமந்து வந்த மாதம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், தனஸ்ஸலுல் மலாஇகத்து வர்ரூஹ், மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி வருகின்ற இந்த மாதம். அல் குர்ஆனை சுமந்து வந்த மாதம், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், அல் குர்ஆனை சுமந்து வந்து மலக்குமார்கள் அதனை கொண்டாடுகின்ற ஒரு மாதம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நாங்கள் முஸ்லீம்கள் என்ற வகையில் இந்த கொண்டாட்டத்தை, மலக்குமார்கள் கொண்டாடுகின்ற இந்த காட்சி எங்களுடைய கண்ணுக்கு புலப்படுவதாக இருந்தால் நாங்கள் அதனை உணர்ந்திருப்போம். ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையின்படி சீன் அண்ட் சீன், மஷ்ஹூத் கைர் மஷ்ஹூத், கட்புலனாகக்கூடிய விடயங்கள், கட்புலன் ஆகாத விடயங்கள், இதனை மலக்குமார்கள் எங்களுக்கு கட்புலன் ஆகாத விடயங்கள், அதனையும் நாங்கள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான் என்ற வகையிலே நாங்கள் அதனை நம்புகின்றோம். அந்த காட்சியை நாங்கள் எடுத்து, அந்த மலக்குமார்களுடைய அந்த கொண்டாட்டத்தை, அல் குர்ஆனை கொண்டாடுகின்ற அந்த விதத்தை நாங்களும் கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மாதமாக நாங்கள் இந்த ரமலானை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டும். பெற்றோர் பிள்ளையோடு அல் குர்ஆனை பற்றி உரையாட வேண்டும். அல் குர்ஆனை செவிமடுக்க வேண்டும். நிறைய காரியங்களுடைய கிராஅத் இன்று யூடியூபிலும் அங்கே சோசியல் மீடியாக்களுமே வருகின்றன. நாங்கள் அவற்றையெல்லாம் அதிகம் கேட்கக்கூடிய ஒரு மாதமாக, அல் குர்ஆன் சார்ந்த உரைகளை, புத்தகங்களை நாங்கள் தேடிச் செல்பவர்களாக, அல் குர்ஆனை ஒரு டிஸ்கஷனுக்குரிய ஒரு தீமாக நாங்கள் குடும்பத்துக்குள்ளால், பள்ளிகளுக்குள்ளால், எங்களுடைய கெதரிங்களுக்குள்ளால் நாங்கள் மாற்றக்கூடிய ஒரு நல்ல சூழலை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, இதனோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நாங்கள் எடுக்க வேண்டும். நாங்கள் புதிய சூழலில் இருக்கின்றோம், மேற்கத்திய சூழலில் இருக்கின்றோம் என எங்களுக்கு நேரமில்லை என்பதெல்லாம் நாங்கள் சாட்டாக கூற முடியாது. மாற்றமாக நாங்கள் தான் அந்த சூழலை குடும்பத்துக்குள்ளாலும், எங்களுடைய கெதரிங்களிலும், எங்களுடைய பள்ளி ஒழுங்குகளிலும் நாங்கள் அதனை அல் குர்ஆனை ஒரு பேசு பொருளாக, ஒரு டிஸ்கஷனுக்குரிய ஒரு தீமாக நாங்கள் எடுத்து இந்த அல் குர்ஆனை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் இந்த ரமதானிலே உருவாக்குவோம். அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கள் மீது இருக்கின்றது என்ற அந்த யதார்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.